ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்புகளை மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 3 அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருணித்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுவேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன். எத்தனை அற்புதமான கர்த்தருடைய மாறாத வார்த்தைகள் பாருங்கள். ஆண்டவர் நம்மை வைத்த அன்பு எப்படிப்பட்டது, அவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மூல பொருளாக இருக்கிறது. தேவன் ஒருவனை அன்பு வைத்து விட்டார் என்றால், தேவன் ஒருவிடத்திலே அன்பு வைத்து விட்டார் என்றால் அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. யோவான் 12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வசனங்கள் என்ன சொல்கிறது? அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற நாட்கள் வந்தபடியினாலே அவர் ஆதியிலே எப்படி தன்னுடைய சீஷரிடத்திலே அன்பு வைத்திருந்தார், அதே அன்பை மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சீசனுக்கு ஐ லவ் யூ சொல்றவர்ல, ஏதோ ஒரு நாளைக்கு நான் ரொம்ப உங்களை நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்றவர்ல. அவர் ஒருவனை நேசித்து விட்டால் நேசம்தான். அந்த நேசம் யாராலும் எடுக்க முடியாது. தாவீதை ஆண்டவர் நேசித்தார். தம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் நேசித்தார். அந்த அன்பினால் தானே எத்தனை காரியங்களை அவர் தாங்கிக் கொண்டார். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பாயிராது, சினம் கொள்ளாது, மேட்டுமை கொள்ளாது என்று வேத வசனத்தின்படி அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதோடு மாத்திரமல்ல, நாம் ஒருவேளை அவரை மறந்து இருந்தாலும் அவர் நம்ம மறவாமல் நினைக்கிறார். அவர் சொல்கிறார் அல்லவா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எத்தனை சரியானவள்! தன் கற்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் இருப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நலமுடன் இருக்கிறோம் என்றால் தேவன் நம்மளை வைத்த அன்பு அவ்வளவு பெருது, அவ்வளவு பெருது. என்னைக்கும் ஒரே மாதிரி இருப்பார். அந்த அன்பில் ஒரு துளி அளவு மாறுதல் இருக்காது. சிலருக்கு ஏறும் இறங்கும் இல்லையா? நம்ம பார்க்கும்போது ஒரு அன்பு கொஞ்சம் போனோன்னு ஆனால் போறானா பாரு என்று சொல்லுகிற அன்பு அதெல்லாம் இல்லை. உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. ஆண்டவர் சொன்னார், யோவான்லே சொன்னார் அல்லவா, தன் சிநேகிதனுக்காக வெளிப்படுத்துகிற அன்பை காட்டில் மேலான அன்பை உங்கள் மேலே வைத்திருக்க என்று சொன்னார். ரோமர் 5 அதிகாரம் சொல்கிறது, தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை காட்டில் மேலான அன்பு இந்த உலகத்திலே இல்லை. நான் உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்து, நல்லவனுக்கல்ல, நீதிமானுக்கல்ல, நீங்கள் பாவிகளாய் இருக்கையில் உங்களுக்காக என் ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று ரோமர் 5 அதிகாரத்தில் திட்டம் தெளிவுமாக அவர் சொல்லி இருக்கிறார். அதான் தேவ அன்பு. நம்ம நல்லவங்கனால அனுபவிக்கல, ரொம்ப அழகானவங்கனால அனுபவிக்கல. அந்த அன்பு மாறாத அன்புங்க. ஆகவே தான் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11 அதிகாரம் 8 கலங்குகிறார். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராஹிம் சொன்ன ஆண்டவர் மறந்துட்டாரு, அவ்வளோதான், இன்னும் வேற ஆளை பார்க்க வேண்டியதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்லப்பா, அப்படி அல்ல, உன்னை எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? இன்னைக்கு ஒருவேளை பல துன்பங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போது நினைக்கிறார், ஆண்டவர் மறந்து விட்டாரோ, இனி எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ? ஆண்டவர் சொல், எப்படி எப்படி மறப்பேன் என்கிறார். ஏனென்றால் நான் மனிதன் அல்ல. அந்த வசனத்தின் பின்பகுதியை பாரு, நான் மனிதன் அல்ல, நான் தேவன். தேவன் அன்சேஞ்சிங், மாறாத தேவன் என்று சொல்லுகிறார். யாவே மாறாதவர் என்று சொல்லுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் மேலே வைத்த அன்பு மாறாத அன்பு. இரண்டாவது சொல்கிறது, ஒரு இழுத்துக் கொள்ளுகிற, மூல பாஷையில் வியாக்கியானம் செய்யப்பட்ட வேதாகம் சொல்கிறது, உங்களை நடத்துகிறது, தம்முடைய காருண்யத்தினால் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நல்லவங்களா இருந்தோம்னா நிறைய காரியங்களை நம்ம அப்படியே அதுக்கேற்றபடி இது கரெக்டாக இருக்கும், ஆகவே இதை நான் செய்வேன், அப்படிலாம் செய்யலைங்க. நாம் நல்லவள் அல்ல, ஆனாலும் அவர் நம்மேல் வைத்த கிருபை மிக மிக பெரியது. காருண்யத்தினாலே அவனை இழுத்துக் கொள்ளுகிறேன்.
காருண்யத்தினாலே இழுத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு நேரமும் நாம் தவறும் பொழுது, சில காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடும் பொழுது, நம்ம நினைக்கிறதோடு தொலைஞ்சதெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அவருடைய காருண்ய கிருபை அப்படியே நம்ம இழுக்குது பாருங்க, நம்மளை தாங்குது பாருங்க. நாம் நிர்மூலமாகாது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கு அந்த கிருபை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற அருமையானவர்களே. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், நான் நிற்பது வாழ்வது தேவ கிருபை. இன்றைக்கு அந்த கிருபை உனக்கு இழுத்துக் கொள்ளுகிறது. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள், அந்த காருண்யம், அந்த காருண்யம் எங்கே போனாலும் எந்த நிலைமை இருந்தாலும் அவர் கிருபையை வெளிப்படுத்துகிறார். பயப்படாதே அப்பா, நான் உன்னை கடிந்து கொள்ள தேவன் அல்ல, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த கிருபையின் தேவன் உன் வாழ்க்கையை இழுத்து வைத்து இருக்கிறார். நீ கிருபையினாலே கட்டப்பட்டு இருக்கிறாய். ஆண்டு உன் நீதியின்படி அல்ல, நீ ரொம்ப ஜபிக்கிறனால அல்ல, நீ ரொம்ப உபவாசிக்கிறனால அல்ல, கிருபையினாலே பிடித்து வைத்து இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ காலை வேளையிலே நாம் தைரியம் கொள்வோம். என் மேல் ஆண்டவர் வைத்த அன்பு மாறாத அன்பு. என்னை நடத்துகிற விதம் கிருபையினால் நடத்துகிறார். அந்த காருண்யத்தால் நான் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே சொல்லுவோமா? இந்த நாள் தேவ அன்பினாலும் கிருபையினாலும் உங்களை நிறைத்து அவர் உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.